உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விக்டாஸ் தமிழ் சேனல். நம்ம சேனலில் இன்னும் பல விஷயம் நம்ம தமிழ் லாங்குவேஜில் வரப்போகுதுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஎன்பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் வேக்கண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். கூகுளில் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தெரியுற எந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ்னு இருக்கும், அந்த டேப் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அந்த டேப் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் நோட்டிஃபிகேஷன்ஸ் 2018க்கு கீழே இருக்க இந்த ஃபஸ்ட்டு இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இந்த நோட்டிஃபிகேஷன் ஜென்ரேட் ஆகிடும். இதில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப் போர்ட்டில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். 150 rupees கொடுத்தீங்கன்னா 5 yearsக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் கொடுத்துருக்காங்க, என்ன நேம் ஆஃப் த சர்வீஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, அப்புறம் ஸ்கேல் ஆஃப் பே, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு 2/6/2018 அந்த டேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் டேட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் த்ரூ பேங்க் அதுக்கு 4ஆம் தேதி 4/6/2018 அந்த டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 14/7/2018 அன்றைக்கி ஆஃப்டர்நூனே பேப்பர் 2 அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட், கேஸ்ட் வைஸ் ஏஜ் லிமிட், என்னென்ன கேஸ்ட்டுக்கு எந்த ஏஜ் இருக்கணுன்ட்டு டீட்டெயிலாக கொடுங்க. எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி எல்லாத்துக்குமே நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதர்ஸுக்கு 30 வயசு கடந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பிஎஸ்சி அக்ரி படித்தவங்க 30 வயசு கிராஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 32 வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா எம்எஸ்சி பிஹெச்டி முடிச்சிருந்தா 32 years எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருக்காங்க. அதில் நான் சொல்லியிருக்கேன் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்கிறாங்களா, அது 58 வயசுக்கு மேலே யாரும் பண்ணக்கூடாது. 58 வயசு வரைக்கும் தான் லிமிட்டு, அதுக்கு மேலே இருக்கவங்க அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கணும். அது கூடவே அடிக்குவேட் நாலேஜ் இன் தமிழ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருங்க. அடிக்குவேட் நாலேஜ் இன் தமிழ்னா அதாவது நீங்கள் எஸ்எல்சி எக்ஸாம் இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட் எக்ஸாம் தமிழில் ஒரு லாங்குவேஜாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களோட கிராஜுவேஷன் 10+2+3+2 அந்த பேட்டர்னில் படிச்சிருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துங்க. ஈக்குவலன்ஸ் எதனா இருந்தால் அதுக்கும் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் படித்து பார்த்துங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 150 rupees சொல்லியிருக்காங்க. அது 5 yearsக்கு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா 5 yearsக்கு நீங்கள் திரும்ப பே பண்ண தேவையில்ல. இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸு 200 rupees சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணும்போது பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் கன்செஷன் சொல்லிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேஸ்ட்டுக்கு ஃபீஸ் எக்ஸாம்ஷன் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. யாருக்கு கவர் ஆகுதோ அவங்க மட்டும் தான் ஃபீஸை பே பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த மோடில் நீங்கள் உங்கள் எக்ஸாம் ஃபீஸை பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அது எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டியூரேஷன், எவ்வளோ மார்க்ஸ், எல்லாம் கேஸ்ட் வைஸ்க்கு எவ்வளோ மினிமம் குவாலிஃபைங் மார்க், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ்னு போட்டிருக்காங்க. அதில் சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை, திருச்சிராப்பள்ளி, சேலம், தஞ்சாவூர் இந்த சென்டர்ஸில் மட்டும்தான் எக்ஸாம்ஸ் நடக்குது. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் படித்து பார்த்து எந்த எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த சென்டரை நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது மென்ஷன் பண்ணுங்கள். மேலே இதை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே தமிழ்லேயும் இங்கிலீஷில் 2 லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா புரியும். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்களா, மறக்காமல் கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் வர இருக்குது. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கையும் நீங்கள் பார்த்துருக்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்துங்க.
இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2/6/2018. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை ஆன்லைனில் இருக்க அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் அப்ளை அப்படின்னு இருக்க அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே. இதில் வந்து உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். அந்த போர்ட்டலில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.